ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வார்த்தையின் வல்லமை. ரோமாபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு அரசர் ஒருத்தர் வாழ்த்து வந்தார். அந்த நாட்டோட அரசர் ரொம்ப வீரமும் விவேகமும் இல்லை போர்த்திறனும் பொருந்திய ஒரு அரசர். அவர் ஒரு நாள் நைட்டு ஒரு கனவு காண்றாரு. அவரோட வாயில இருக்கும் பற்கள் எல்லாமே கொட்டி புக்கை வாயா இருக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. காலையில எந்திரிச்சோடனே ஒரு அதிர்ச்சி அவருக்கு. என்னடா இப்படி ஒரு கனவு வந்திருக்கு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும், இது என்ன நம்மளோட எதிர்காலத்தை உணர்த்துது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுல இருக்க மிகச்சிறந்த ஜோதிடர்களை கூப்பிட்டு கேட்குறாரு. அதில் ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு, நிறைய பஞ்சாங்கம் நிறைய ஜோதிட சாஸ்திரங்களெல்லாம் படிச்சுட்டு சொல்கிறாரு, உங்களோட மனைவி, உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், உங்களோட புதல்வர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு முன்னாடியே இறந்து போய்விடுவார்கள். அதைத்தான் இந்த கனவு உணர்த்துது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஜோதிடர். உடனே மிகவும் கோபம் கொண்டு எரிச்சல் அடைந்த அந்த அரசர் அந்த ஜோதிடரை 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுங்க, இப்படி காலையில எந்திரிச்சோடனே இவ்வளோ அபசகுணமான ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டாரு, என்னோட மனைவி மக்கள் எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த அரசாட்சி ஆண்டு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபத்துல உள்ளானாராம். உடனே அவர் சொன்னது தவறுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஜோதிடரை அழைச்சு கணிச்சு சொன்னாராம். அப்ப அந்த ஜோதிடர் சொன்னாராம், உங்களோட மனைவி, உங்களோட புதல்வர்கள், உங்களோட மக்கள், உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இருக்க ஆயுட்காலத்தை விட உங்களுக்கு கடவுள் அதிகமான ஆயுட்காலத்தை கொடுத்து வைத்திருக்கிறது. நீங்க நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்கள் அவர்களோட விட அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர்களோட வயதை கம்பேர் பண்ணும்போது, அவர்களோட ஆயுள் காலத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாகவே கடவுள் கொடுத்திருக்கிறாரு, அதை தான் இதை உணர்த்துது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இந்த ஜோதிடர் சொன்னதை அவர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவருக்கு நிறைய பொற்காசுகளையும் கொடுத்தாராம். ஒரு சிறந்த ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்தாராம். இந்த கதையில பாருங்க, அந்த ஜோதிடரும் ஒரே கருத்தை தான் சொன்னாரு, இந்த ஜோதிடரும் அதே கருத்தை தான் சொன்னாரு. 2 ஜோதிடரும் சொன்ன கருத்து ஒண்ணுதான், ஆனா வார்த்தையில மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. அவர் எதிர்மறையா சொன்னாரு, இவர் நேர்மறையா சொன்னாரு. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த மற்றவங்கள்ட்ட சொல்லும் போதும், உன்னை புரிய வைக்கும் போதும் எதிர்மறையா சொல்லாம நேர்மறையா எல்லா விஷயத்தையும் அணுக பழகினால் நம்ம வாழ்க்கை சிறக்கும், நம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும் சிறக்கும் சொல்லிட்டு வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஓகே, ஸோ வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த பழகணும் அப்படின்னாவே வாழ்க்கையில் முன்னேறலாம். ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.